ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சாவடியில் பாபாவுக்கு வேஷ்டி கட்டி விடுற மாதிரி நானும் வீட்டில் கட்டியிருந்தேன். கிட்டத்தட்ட வீட்டு கிரகப்பிரவேசத்து போது அப்பத்துலேருந்து நான் ஃபோட்டோவுக்கு வேஷ்டி கட்டி விடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். நீண்ட நாளாக முயற்சி பண்ணி சில பல முயற்சிகளுக்கு அப்புறம் இப்போ ஒரு அழகான ட்ரேப்பிங் டிசைன் எனக்கு கிடச்சிருக்கு. அதை தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஷீரடியில் சாவடியில் பாபாவுக்கு இந்த மாதிரி தோத்தி வேஷ்டி கட்டி விடுவாங்க. எனக்கு சாவடினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சாவடியில் இருக்க இந்த பாபாவையும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ ஷீரடியில் சாவடி பாபாவுக்கு எந்த மாதிரி வேஷ்டி கட்டி விடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ட்ரேப்பிங்கை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஹோலிக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி விட்டுருந்தேன் பாபாவுக்கு. அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி கட்டி விடுறீங்கன்னு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேட்டர்ன் சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். கொஞ்சம் ஒத்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற பாபா ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் ஹோலி அன்னைக்கு பாபாவுக்கு கட்டியிருந்த வேஷ்டி. இந்த வேஷ்டியோடைய அளவு 2 மீட்டர். உங்கள் வீட்டில் பாபா ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்காரோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி துணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வேஷ்டியை நார்மலாக கடையில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த வேஷ்டியை நான் சாரீக்கு நம்ம ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா, முந்திக்கு, அந்த மாதிரி ஒரு நுனியில் எடுத்து சின்னதாக ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த பேட்டர்ன் பார்க்க ரொம்ப அழகாக வரும். இப்போ நம்ம சாரீக்கு எடுக்கிற மாதிரி குட்டி ப்ளீட்ஸாக நான் எடுக்கிறேன். அதை கரெக்டாக எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல், அதாவது முன்ன பின்ன வராத மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம புடவைக்கு எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணி அதை 2ஆக மடிக்கிறேன். 2ஆக மடித்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ஒரு பின்னூசியை குத்தி அதை சேஃப்டி பண்ணிக்கிறேன். இப்போ அந்த பின்னூசியை எந்த இடத்துல குத்திருக்கோமோ அந்த இடத்துலேருந்து 2 நுனியை நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோவில் நான் காட்டுற மாதிரி மேலேருந்து 2 நுனி, சென்டர் பாயிண்ட்லேருந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்லேருந்து 2 நுனியை எடுக்கிறோம். எடுத்து அதை கரெக்டாக பாபாவுக்கு சென்டரில் வச்சு பின்னாடி ஃபோட்டோவை திருப்பி ஒரு நல்ல கெட்டியான ஒரு முடிச்சை போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். முடிச்சு தான் இதில் ரொம்ப முக்கியம். சேஃப்டி பின் குத்தினாலும் சரி, எதுனாலும் டைட்டாக நம்ம குத்தணும். இல்லைன்னா இந்த வேஷ்டி நழுவிட்டு கீழே வந்துடும். இப்போ பின்னாடி முடிச்சு போட்டாச்சு. இப்போ கீழேருந்து இந்த தோத்தியை எடுக்கிறோம். எடுத்து அதை பின்னாடி மொத்தமாக எடுத்துகிட்டு போகிறோம். முன்னாடி எதுவுமே தெரியாமல் பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து அதை டக் பண்ணி விடுறோம். பின்னாடி நம்ம ஜென்ஸ் எல்லாம் தோத்தி கட்டும்போது, வேஷ்டி கட்டும்போது கால் வழியாக எடுத்து பின்னாடி டக் பண்ணுவாங்கள்ல, சேம் அதே மாதிரி தான். ஆனால் என்ன, வேஷ்டியில் பார்டர் இருக்குது அப்படின்னா அந்த பார்டரை நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்க அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதை பின்னாடி எடுத்து டக் பண்ணி விடுறோம். அழகாக பின்னாடியும் நீட்டாக டக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது நல்லா நிற்கும். இப்போ டக் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் நீங்கள் இதை இப்படியே விடுறதுனாலும் விடலாம். ஆனால் இப்படியே விட்டோம்னா இன்கம்ப்ளீட்டாக தெரியும் இல்லையா? ஸோ இப்படி விடுறதுனாலும் விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஒரு பார்டரை நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இது பார்டர் இல்லை, இது அங்கவஸ்திரம். விநாயகருக்கும் முருகனுக்கும் அங்கவஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த அங்கவஸ்திரம் கிடைக்கும். இது பேரில் 30 ரூபாயிலே இருக்குது, 60 ரூபாயிலே இருக்குது, 200 ரூபா, 500 ரூபா வரைக்கும் இருக்குது, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வெறும் 30 ரூபா பார்டர். இப்போ பாருங்கள், அதை எவ்வளோ அழகாக அந்த மேல் பகுதியை மறைச்சி அதையும் முன்னாடி ஒரு பகுதியும் பின்னாடி ஒரு பகுதியையும் டக் பண்ணியாச்சு. இதுதான் நான் ஹோலி அன்னைக்கு பண்ணியிருந்த பேட்டர்ன். ரொம்ப சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், ஈஸியான ட்ரிக் தான். இது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது பார்டர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்டரை நீங்கள் மேட்ச் பண்ணி டக் பண்ணலாம். அடுத்து இது நான் காட்ட போகிறது ஷீரடியில் ஒரே ஒரு வேஷ்டியை வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரே ட்ரெஸ்ஸில் தான் நடுவில் இருக்கிற பார்டரும் வரும், எல்லாமே பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ் எனக்கு ஒரு சகோதரி பாபாவுக்கு போட்டிருந்த வஸ்திரம் வீடு தேடி கொண்டு கொடுத்துருந்தாங்க. என் டீமில் இருக்கிற அக்கா தான், அகிலாக்கான்னு சொல்லிட்டு, அவங்க கொண்டு எனக்கு இதை கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இது பாபாவுடைய வஸ்திரம்.
என் கையில் இருக்கிறது பாபாவுக்கு போட்டிருந்த வஸ்திரம், அந்த சின்னது வந்து அவரோட தலையில் கட்டியிருந்த வஸ்திரம். இது வந்து மல்மல் காட்டன், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி துணி வந்து ஃபோட்டோவில் நிற்காது. வேஷ்டி, பட்டு வேஷ்டினா ரொம்ப நல்லா நிற்கும், கெட்டியாக நிற்கும். ஆனால் மல்மல் காட்டன் வந்து நிற்காது. ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக பார்த்து தான் அதை கட்டணும். இப்போ இந்த வேஷ்டியோடைய 2 நுனியையும் என் கையில் எடுத்துக்கிட்டேன். அதோடைய சென்டர் பார்ட்டை ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சு சேம் அதே போல் நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ முடிச்சு போடுறேன். இப்போ முதல்ல நீங்கள் பார்த்தது வேறு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன், சரிங்களா? இப்போ இதை ஃப்ரண்ட்டில் வச்சு முடித்து நல்லா கெட்டியாக போடணும், இல்லைன்னா இது நழுவிட்டு கீழே வந்துடும். சேஃப்டி பின் குத்துனீங்கனாலும் நிற்காது. ஸோ பார்த்து எடுங்க. இப்போ முடிச்சு போட்டோம்னா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு 2 நுனி நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு நுனியோடைய இந்த பகுதியை எடுத்து நம்ம சேம் அதே மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம். குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு ஒரு சேஃப்டி பின்னை குத்தி அதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதே போல் இப்போ இந்த பக்கம் இன்னொரு நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனியில் இருக்கிற கீழ்ப்பகுதியை நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஏன்னா அந்த இடத்துல பார்டர் இருக்குது. இப்போ நம்ம அந்த பார்டரை கரெக்டாக யூஸ் பண்ணுறோம். போன பேட்டர்னில் தனியாக ஒரு பார்டர் வாங்கி நடுவில் டக் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம பண்ணுற பேட்டர்ன் வந்து ஒரே ட்ரெஸ்ஸில் எல்லாத்தையுமே பண்ணுறோம். வேஷ்டியையும் கட்டுறோம், அதே சமயத்தில் சென்டரில் வர்ற அந்த பார்டரையும் இந்த துணியிலேயே அதை கொண்டு வரோம். இப்போ நம்ம பார்டர் எங்கே இருக்கோ அதை எய்ம் பண்ணி கரெக்டாக ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. 2 ப்ளீட்டையும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இது ஒரு ப்ளீட், இது ஒரு ப்ளீட், 2 ப்ளீட் எடுத்துட்டேன். இப்போ ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று வைக்கிறேன். பார்டர் மேலே தெரிகிற மாதிரியும் பார்டருக்கு பின்னாடி அந்த லெஃப்ட் சைடோடைய ப்ளீட்ஸை வச்சு ப்ளேஸ் பண்ணி 2ஐயும் ஒன்றா சேர்த்தி அப்படியே உள்ளே டக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டக் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த துணியை ஃபோட்டோவை லைட்டாக தூக்கி எல்லாத்தையும் பின்னாடி பாகத்தில் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து பின்னாடி கொண்டு வந்து அதை டக் பண்ணிடணும். நல்லா நீட்டாக டக் பண்ணிங்கன்னா அழகாக நிற்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அப்படியே நிற்கிது. இதுதான் ஷீரடியுடைய பேட்டர்ன். இப்போ இது வந்து பாபாவுக்கு தலையில் கட்டியிருந்த துணி. இதை நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை விட ஒரு சூப்பரான இன்னொரு ட்ரிக்ஸை சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இது வந்து இதுலேயும் ஒரு பார்டர் இருக்குது. இப்போ எனக்கு திடீர்னு தோணுது, இந்த பார்டரை நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் என்ஹான்சிங்காக இருக்கும், பார்க்க இன்னும் அழகுபடுத்தலாம். எப்படின்னா, இப்போ அந்த பார்டர் தெரிகிற மாதிரி குட்டி குட்டியாக நான் மறுபடியும் அந்த ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துகிட்டு இந்த பார்டருக்கு பக்கத்தில் அதை வச்சு டக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள், முன்னாடி நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோவில் ரைட் சைடில் பார்டர் இருக்குது. பாபாவுக்கு வலது கால் பக்கம் பார்டர் இருக்குது, ஆனால் இடது பக்கம் இல்லை. ஏன்னா அந்த இடத்துல துணியில் பார்டர் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இதுலேயே இன்னொரு மெத்தடை காட்டுறேன். அதாவது ட்ரெஸ்ஸில் எந்த அளவுக்கு பார்டர் இருக்கோ அந்த பார்டரை 2 பக்கமும் வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இன்னொரு பேட்டர்ன் காட்டுறேன். இப்போ அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் மட்டும் பார்டர் இல்லாதது பார்க்க நல்லா இல்லை இல்லையா? ஒரு பக்கம் பார்டர் இருக்குது, நடுவில் பார்டர் இருக்குது, ஆனால் இடது பக்கம் இல்லை. அது இல்லை, நல்லா இல்லைல்ல? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா இடத்துலையும் இப்போ பார்டர் வர்ற மாதிரி நான் கட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், திரும்பவும் எந்த இடத்துல பார்டர் இருக்கோ அந்த இடத்த சென்டர் பார்ட்டாக எடுத்துக்கிட்டேன். சென்டர் பார்ட்டாக எடுத்து ஃபோட்டோக்கு 2 பக்கமும் அது வர்ற மாதிரி அதை கட்டிக்கிறேன். முடிச்சு போட்டாச்சு, வழக்கம் போல் முடிச்சு போட்டாச்சு. ஆனால் இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா வலது பக்கம் துணி நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பார்டர் இல்லை. பார்டர் இல்லாததை நான் கழித்து விட்டுட்டேன். ரைட் சைடில் கழித்து விட்டுட்டு பார்டர் இருக்கிற இடத்த நான் ஃபோட்டோவில் கட்டி விட்டுட்டேன். ஸோ நீளமாக கிடைக்கிது. இந்த நீளமான பகுதியை திரும்பவும் அதே மாதிரி தான் பழைய இதுக்கு முன்னாடி காட்டின மாதிரியே அதை ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறோம், சேஃப்டி பின் போட்டுக்கிறோம், அதை போட்டு செக்யூர் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் 2வது இடது பக்கம் இருக்கு இல்லையா, இதில் ஃப்ரண்ட் நுனி, அந்த நுனியை பாருங்க, இது கீழே இருக்கிறது, இது மேலே இருக்கிறது, 2 இடத்துலையுமே பார்டர் இருக்குது. வசதியாக போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேல் பகுதியை எடுத்து அதை ப்ளீட்ஸ் எடுக்கிறோம். ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு அதை செக்யூர் பண்ணிவிட்டு
இந்த பக்கம் லென்த்தியான ப்ளீட்ஸ் ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா, அதோடைய நுனியை எடுத்துக்கிறேன். அங்கே தான் சேஃப்டி பின் குத்திருக்கேன், அதையும் இதுக்கு பின்னாடி வைக்கிறேன். அவ்வளோதான். இதை திரும்பவும் அந்த முடிச்சு போட்டிருக்கிற இடத்த மறைச்சி அந்த இடத்துல டக் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோவை தூக்குறோம், அதுக்கு கீழே திரும்பவும் துணியை எல்லாத்தையும் பின்னாடி கொண்டு வரோம். பார்டரில் அந்த இடத்த கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம நீட்டாக டக் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம சாரியில் எப்படி நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கிறோம் அதுபோல் இதையும் ப்ளீட் எடுத்துகிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு வந்து டக் பண்ணியாச்சு. அவ்வளவுதாங்க விஷயம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் பார்டர் இருக்குது, சென்டரில் ஒரு சிங்கிள் பார்டர் இருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்ம வேஷ்டி கட்டி விட்டாச்சு. இதை அப்படியே விடுறதுனாலும் விடலாம், அப்படி இல்லை எக்ஸ்ட்ராவாக இப்போ என்கிட்ட தான் இருக்கே ஒன்று, அதையும் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அதையும் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து மடித்து அதை இதுக்கு பக்கத்தில் வச்சு அதை நம்ம திரும்பவும் டக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் இந்த டிசைனை பாருங்கள், கம்ப்ளீட்டாக தெரியும் பார்க்க. ஏன்னா ஃபோட்டோவில் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக பார்டர் இருக்குது. பாபாவுக்கு லெஃப்ட் சைடில் பார்டர் இருக்குது, ரைட் சைடில் பார்டர் இருக்குது, சென்டரில் 2 இடத்துல பார்டர். ரொம்ப ரொம்ப என்ஹான்சிங்காக இருக்கும் பார்க்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த துணியும் யூஸ் பண்ணல, ஒரே வேஷ்டியில் தான் இந்த பார்டரை இந்த மொத்தத்தையும் கொண்டு வந்திருக்கோம். இது கொஞ்சம் நீங்கள் ஐடியாவாக அதாவது துணியில் எங்கே பார்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளாசிக்காக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது பட்டு வேஷ்டியில் கட்டும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கூட நீங்கள் மேலே ஏற்றி கட்டலாம். இது மல்மல் காட்டன் துணி, ரொம்ப சாஃப்டாக குழுன்னு இருந்துச்சு, நிற்கலை, அப்படியே கீழே இறங்கி வந்தது. நான் அப்புறம் டைட்டாக கட்டினதுக்கப்புறம் தான் நல்லா நின்றுச்சு. இதுதான் மொத்தம் 3 பேட்டர்ன். இதில் எந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த பேட்டர்னை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலி இந்த 3வது பேட்டர்ன் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக கம்ப்ளீட்டாக இருந்தது, பார்க்க ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருந்தது. எல்லா இடத்துலையும் சரிசமமாக பார்டர் கொண்டு வந்து பக்காவாக இருக்குது அப்படின்னு என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன், சிம்பிள் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இந்த ட்ரேப்பிங் ஸ்டைல் எனக்கு ஒரு அக்கா சொல்லிக் கொடுத்தது, எனக்கு தெரிஞ்ச அக்கா சொல்லிக் கொடுத்தது. 2வதாக நீங்கள் பார்க்குறது சிங்கிள் பார்டர் பேட்டர்ன், அதாவது சென்டரில் சிங்கிள் பார்டர் தான் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டபுள் பார்டர் பேட்டர்ன், ஆனால் லெஃப்ட் சைடில் பார்டர் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபினிஷிங்கான எல்லா இடத்துலையும் பார்டர் உள்ள 4 சைட் பார்டர் பேட்டர்ன் இது. ஸோ இதில் எது உங்களுக்கு புரிஞ்சுதோ, எது உங்களுக்கு பிடிச்சதோ அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இந்த ஸ்டைலில் கட்டணும்னு யூடியூப்பில் எங்கெங்கோ தேடி எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணதில் சந்தோஷம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, ஆஸ் பர் யுவர் ரிக்வெஸ்ட் வீடியோ கொடுத்தாச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.